இருக்கிறீர்கள் என்று சொன்னார். கர்த்தரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறதை, கர்த்தர் உங்களுக்கு செய்ய சித்தமாய் இருக்கிறதை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆவலாய் வந்திருக்கிற உங்களை கர்த்தரிடத்தில் ஒரு விசியாய் நிதானித்து ஒப்புக் கொடுங்கள். நிதானித்து நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் உள்ளத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் என்று சொல்லி உள்ளத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உடைய கிருபை இறங்கட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ராஜா. அடியன் மீது இறங்கட்டும் ராஜா. இந்த குடாரத்தின் மீது இறங்கட்டும் சுவாமி. தயவா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தாழ்மையா எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியானவரை இறங்குவீராக. உச்சம் தலைமுதல் ஆண்டவரை உள்ளம் கால் வரைக்கும் சுவாமி உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புவீராக. இந்த அன்பை உணரட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பை உணரட்டும் ராஜா. இந்த சிறிய கூடுகையிலே சுவாமி கர்த்தர் பெரியவராய் இருக்கிறீரே ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே துதிக்கிறோம், வல்லவரே துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ரபி உம்மை துதிக்கிறோம். ரபூனி உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கிற அன்புள்ள சுவாமி, இந்த சாயந்திர வேளைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற எங்களை இந்த வார்த்தைக்கு கர்த்தர் தகுதிப்படுத்துவீராக. எல்லாரும் சொல்லுங்க, இசப்பா இந்த வார்த்தைக்கு என்னை தகுதிப்படுத்தும். இந்த வார்த்தைக்கு என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவர். உம்முடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே சுவாமி நான் தகுதி உள்ளவனாய் தகுதி உள்ளவளாய் மாறும்படியாய் கர்த்தரனை தொடுவீராக. கர்த்தரனை தொடுவீராக. உம்முடைய வார்த்தை என்னை தொடட்டும் ராஜா. உம்முடைய வார்த்தை என்னை தொடட்டும் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே கூட நான் உங்களிடத்திலே தியானிக்கும்படியாய், பயத்தை குறித்து தியானிக்கும்படியாய் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஹல்லேலூயா. எதை குறித்து பேச போகிறேன்? சில பேருக்கு கரப்பாம்பூச்சினாலே பயம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயம்? நிறைய பேர் சிரிக்கிறீங்க. சில பேருக்கு இன்ஜெக்ஷன்னா பயம் இல்லை? இப்போ கூட நம்ம எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சின்ன ஊசி தானே அதுக்கு பயம். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, எது வேணா பண்ணிடுங்க, என்ன பண்ணாதீங்க, ஊசி மட்டும் போடாதீங்க. ஹல்லேலூயா. சில பேருக்கு எக்ஸாமு குறித்த பயம், சில பேருக்கு ரிசல்ட்டை குறித்த பயம், அம்மாக்களுக்கு பிள்ளைகளை குறித்த பயம், தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த நாளிலும் கூட எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன். ஹல்லேலூயா. கடன் கொடுத்தவன் எப்போ கேட்பான், எப்போ ஃபோன் பண்ணுவான், மாதம் 30 ஆன ஒரு பயம். இஎம்ஐ கட்டணுமே, வட்டி கட்டணுமே. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பயத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு என்ன பயம்னு பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தை குறித்த ஒரு பயம். உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா பயம். அதிகமாக நம்ம டிவியில் நியூஸில் நிறைய பார்க்குறோம் இல்லையா? கொள்ளை, கற்பழிப்பு எவ்வளோ பார்க்குறோம். எதை பார்த்தாலும் மனுஷனுக்குள்ள வருகிற ஒரு எமோஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம். ஆமென். இந்த நாளிலே கூட கர்த்தர் ஏன் இந்த பயத்தை குறித்து என்னோடு கூட பேச சொன்னார் எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். வேதத்தில் சில பயங்கள் உண்டு. நான் உங்களுக்கு அதை காட்டிவிட்டு கர்த்தரிடத்தில் என்ன சொல்ல விருப்பமா இருக்கிறாரோ அதை சொல்லி நான் ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். வேதத்துல பாத்தீங்கன்னா 500 இடத்துல பயத்தை பத்தி சொல்லியிருக்கான். ஹல்லேலூயா. எத்தனை பயம் இருக்கா? 500 இடத்துல பயத்தை பத்தி சொல்லிருக்கு. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க, 365 முறை பயப்படாதே என்ற வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை விதமான பயம் இருக்கா? 500 முறை பயத்தை பத்தி சொல்லியிருந்தாலும் 365 முறை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காராம் வேதத்துல?
பயப்படாத. சில பேர் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். என்னன்னு சொல்லிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஆண்டவர் பயப்படாதேன்னு சொல்லியிருப்பார் போல. அதனால வேதத்துல தெளிவா 365 டைம்ஸ் என்ன எழுதியிருக்கா, பயப்படாதே என்று சொல்லி. நான் இதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட வேதத்தில் இருக்கிற சில பயத்தை குறித்து என்னோட கூட பேசுங்க, நீங்க பயத்தை குறித்து என்ன பேச சொன்னீங்க இல்லையா, எனக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்கன்னா ஆண்டவர் அநேகத்தை கொடுத்தாரு. நான் சிலவற்றை உங்களிடத்துல சொல்லி நான் வேகமாய் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன். எந்த வசனத்தை நீங்க வாசிக்க வேண்டாம், பென் இருக்கும் பேப்பர் இருக்கணும், எழுதிக்குங்க, பரவாயில்ல. முதலாவது ஒரு பயம், ஆதாமுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம் வந்துச்சு? ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போனது நிமித்தம் அவன் என்ன பண்றான், மனைவியோடு சேர்ந்து ஒளிந்து கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. அது யாருடைய பயம்? நிர்வாணியின் பயம். இல்லை, இப்படி கூட சொல்லலாம் இல்லையா, பாவத்தின் பயம், ஒரு பாவியினுடைய பயம். ஆண்டவர் என்ன பண்றார், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆதாமேன்னு கூப்பிட்ட உடனே நீ எங்கிருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஒளிந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். முதலாவது அந்த இடத்துல நம்ம எதை பார்க்கிறோம், ஒரு நிர்வாணியின் பயத்தை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மனுஷனுடைய பயத்தை பார்க்கிறோம். எதற்காக அவன் பயப்படுகிறான்? பாவம் செய்தது நிமித்தம் அவனை பயம் ஆட்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் கூட வேதத்தில் இன்னொரு இடத்துல ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 29:35 இப்படியாய் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனுஷனுக்கு பயந்துருக்கிறோம்? பயப்படுறோமா இல்லையா? பயமே இல்லைன்னு சில பேர் சொல்லலாம், எனக்கு பயமே கிடையாது, ஆனா பயம் இருக்கும், வெளியே காட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. மனைவிக்கு கூட பயம் இருந்தாலும் எந்த ஹஸ்பண்டும் என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட மாட்டாங்க. புருஷனுக்கே பயம் இருந்தாலும் மனைவி கூட என்ன பண்றாரு பார்த்துடலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்ன பண்ணுமா, கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி. முதலாவது நான் சொன்னேன், ஒரு நிர்வாணியின் பயம், ஒரு பாவியினுடைய பயம். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யாருடைய பயமா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை வருவிக்கும், கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எத்தனை பேர், 6 லட்சம் புருஷர்கள், கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதே இடத்துல. அத்தனை பேரையும் என்ன பண்றாருன்னா, எகிப்தின் சேனை முழுவதும், பார்வோன் முழுவதும் என்ன பண்றாங்களா, துரத்துறாங்களா. அப்போ வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் பார்வோனுடைய சேனையை கண்ட பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கிற எல்லா குதிரையும் எல்லா சேனையும் திரட்டி கொண்டு, எல்லா சோல்ஜர்ஸ் ஆர்மி எல்லாத்தையும் கூட்டிட்டு என்ன பண்ணாரா, அவ்வளோ பேரை பிடிக்கணும், திரும்ப சிறை பிடிக்கணும்னு சொல்லிட்டு துரத்துற பொழுது அந்த ஜனங்களுக்கு என்ன வந்துச்சா, மிகுந்த பயம் உண்டாயிற்றான். யாரை கண்டு பயம்? யாரை கண்டு பயம்? பெரிய சேனை கண்டு ஒரு பயம். உங்களுக்கு கூட இன்னைக்கு ஒரு வேளை உங்களுடைய பாவம் உங்களை பயமுறுத்தலாம், ஏதோ ஒரு மனுஷன் உங்களை பயமுறுத்தலாம். ஆனா ஒரு பெரிய சேனை இடத்துல ஒண்ணுமே இல்லையா, அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு, ஏதோ ஒரு பயம் உங்களுக்கு இருக்கலாம். இன்னும் பயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த பயத்துல உங்க பயம் எதுல ஃபிட் ஆகுதோ நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்றைக்கு அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடு கூட இருங்க. நான்காவது ஒரு பயம். என்ன பயம் பார்த்தீங்கன்னா, வயசானவங்களுக்கும் இருக்கும், யாருக்கு வேணாலும் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவ காலம் எல்லாம் மரணம் எப்பொழுது நேரிடும் என்று சொல்லி பயம். யாருக்கு மரண பயம் இல்லை? யாராச்சும் கை உறுத்தி சொல்லுங்க பார்ப்போம். யாராச்சும் இருக்கீங்களா? இல்லை. ஹல்லேலூயா. வேதம் பாருங்க எவ்வளவு சொல்லுது, தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறவர் ஆண்டவர். நான்காவது என்ன பயமா? அதை எப்படி கரெக்டா சொல்லுது பாருங்க, ஜீவ காலம் எல்லாம் மரணம் எப்பொழுது நேரிடும் என்று ஒரு பயமா. எபிரேயர்ல எழுதி இருக்கு இப்படியா. முதலாவது என்ன பயத்தை சொன்ன? நிர்வாணியின் பயம். சொல்லுங்க. இரண்டாவது என்ன பயம்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மூன்றாவது என்ன பயம்? பெரிய சேனையை பார்த்தோன்னு ஒரு பயம். நான்காவதாக என்ன பயம்? மரணத்தை குறித்த ஒரு பயம். அந்த மரணத்தை குறித்த பயம் உன் வியாதி கொடுக்கலாம், இல்ல நானே மரித்து விடலாம் என்று சொல்லி நீங்க கூட யோசிக்கலாம். ஆனா மரணத்தின் பயம் எல்லா மனுஷனுக்கும், பிறந்த எல்லா மனுஷனுக்கும் மரணத்தின் பயம் உண்டு. அவனுக்கு எப்ப தெளிவான அறிவு வருதோ
அன்றைய நாளில் இருந்து அவன் மரிக்கிற வரைக்கும் அவன் நல்ல ஹெல்த்தியாவே இருந்தாலும் சரி, அவன் தூங்குறப்ப என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, நாளைக்கு காலையில நான் எழுந்திருப்பேனா இல்லையா? ஹல்லேலூயா. மரணத்தை குறித்த பயம் எல்லாருக்கும் உண்டு. இங்க இன்னொரு வேடிக்கையான ஒரு விஷயம், மோசே என்ன பண்றாரு, சீனாய் மலைக்கு போறாரு, ஆண்டவரிடத்துல 10 கட்டளை எடுத்துட்டு வரார். அவருடைய முகம் என்ன பண்ணுதா? பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. அதை காண்டு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்களா? மிகவும் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அங்க கூட ஒரு பயம் இருக்கு. மோசே யாரை பார்த்துட்டு வராரு? கடவுளை பார்த்துட்டு வராரு. கடவுள்கிட்ட பேசிட்டு 40 நாட்கள் இருந்து அந்த கற்பலகைகளை எடுத்துட்டு வராரு. ஆனா ஜனங்க எல்லாரும் மோசையுடைய முகத்தை பார்த்து என்ன வந்துடுச்சா? பயம். முகம் பார்க்க கூட என்ன வந்துச்சா? பயம் வந்துச்சு. இன்னொரு பயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சாமுவேல் ஏலி கதை எல்லாருக்கும் தெரியும். ஆமீன். சாமுவேல் என்ன பண்றாரு? ஆண்டவர் கூப்பிடுறாரு, சாமுவேலே சாமுவேலே 3 வாட்டி கூப்பிடுறாரு. ஏலி கிட்ட போய் சொன்னா 3 வாட்டி தெரியல, 4வது வாட்டி கூப்பிட்டாக்கா நீ என்ன பண்ண சொல், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன்னு சொல். அதே மாதிரி அவர் சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். என்ன வெளிப்படுத்துறாரு? அந்த ஏலியுடைய பிள்ளைகளின் நிமித்தம் ஏலி குடும்பத்திற்கு வருகிற சாபத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்திட்ட உடனே இந்த சாமுவேலும் தூங்கிடுறாரு, ஏலியும் தூங்கிடுறாரு. தூங்கிட்ட உடனே என்ன பண்றாங்க? காலையில் எழுந்து கேட்கிறார், ஆண்டவர் உங்ககிட்ட என்ன வெளிப்படுத்தினார்? ஆனா சாமுவேல் அதை சொல்ல, தான் கண்ட தரிசனத்தை அவன் சொல்ல பயம்தான். தரிசனத்தை சொல்றது கூட என்ன வந்துருச்சா? பயம். ஏன்? ஏலி யாரு? இத்தனை நாள் நமக்கு தகப்பனாய் ஒரு மனுஷன் நம்ம பார்த்துக்கிறாரே ஆலயத்துல, ஆனால் அவருடைய பிள்ளைகளுக்கு வருகிற இந்த சாபத்தை நான் எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? சாமுவேல் பயப்படுறார். சிறிய பிள்ளை, அவனுக்கு பயம் வந்துருச்சு அந்த தரிசனத்தை சொல்வதற்காக. இன்னொரு பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுல் எல்லாருக்கும் தெரியும், தாவீதை துரத்துன்னு துரத்துறார். எவ்வளவு நாள் துரத்துன்னு ஆண்டவரோ துரத்த விட்டுட்டார். கடைசியில தாவீதோடு கூட ஆண்டவர் இருக்கிறார் என்று சவுல் தெரிந்து கொண்ட பொழுது சவுலுக்கு தெரிஞ்சிச்சான், ஆண்டவர் என்னை விட்டு போனார் என்று அறிந்து அவன் மிகவும் பயந்தான். ஆண்டவர் ஒருத்தனை விட்டுட்டு போயிடுவாருன்னு சொன்னா அப்ப என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்து. முதல்ல நான் காமனா இருக்கிற பயத்தை சொன்னேன். அடுத்து பாருங்க, மோசேயுடைய முகத்தை, ஆண்டவரை பார்த்துட்டு வந்த முகத்தை பார்க்கறதுக்கு ஜனங்களுக்கு என்ன இருந்துச்சு? பயம். 2வது, ஒரு மனுஷன் தரிசனத்தை கூட சொல்ல அவன் மிகவும் பயந்தான். 3வது பாருங்க, இந்த மனுஷன் என்ன பண்றாரா? தேவன் தன்னை விட்டு போய்விட்டார் என்று சொல்லி அறிந்து தேவன் தன்னோடு இல்லை, தாவீதோடு இருக்கிறாருன்னு சொல்லி மிகவும் என்ன பண்றாரா? சவுல் பயப்படுறார். இன்னொரு வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, சாலமோனுடைய ஞானத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவரை பற்றி ஞானவான் முன்னாடி இல்லை, இதுக்கு மேலேயும் இது வரப்போற நாட்கள்லயும் கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லு. இப்போ சாலமோனுடைய ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு இதுக்காக ஒரு இடத்துல வராங்க, 2 பெண்கள் வராங்க. அவங்க 2 பெண்கள் என்ன ஒரு இது வைக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேர் நைட்டு தூங்கிட்டு இருந்தோம், 2 பேருக்கும் குழந்தை இருக்கு. ஒரு பெண் என்ன பண்றாலும் தூக்கத்துல தன்னுடைய குழந்தையின் மீது புரண்டி விழுந்து அந்த குழந்தை என்ன பண்ணுதான்? மரித்து போயிடும். அப்போ இன்னொருத்த என்ன பண்றா? மரித்து போன குழந்தை எடுத்துட்டு போய் நல்லா இருக்கிற குழந்தையை கடத்திட்டு ஒரு ஃபோர்ஜரி வேலை அங்கே நடக்குது, சீட்டிங். அதிகாலை எழுந்தோடனே ஐயோ இது ஏன் குழந்தை இல்லை அப்படின்ட்டு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதை ராஜா கிட்ட எடுத்துட்டு போறாங்க. அப்ப ராஜா கேட்கிறார், எல்லாத்தையும் தெளிவா கேட்கிறார். அப்ப ராஜா என்ன சொல்றாரு? சரி, 2 பேரும் ஒத்துக்கல. ராஜா என்ன, ஒரு கத்தி எடுத்துட்டு வாங்க, நான் என்ன பண்றேன், குழந்தைய வெட்டி பாதி பாதியா கொடுக்குறேன்னு. அப்போ உண்மையுள்ள தாய் சொன்னாங்களா, வேண்டாம் வேண்டாம், அந்த குழந்தை அட்லீஸ்ட் அவங்க கிட்டேனா இருக்கட்டும், என் குழந்தை தான், ஆனால் என்ன பண்ணட்டும், மற்றவங்க கிட்டேனா இருக்கட்டும், மறிக்கிறது வேண்டாம் என்று சொன்ன பொழுது அவர் என்ன பண்ணாரா? தன்னுடைய தாயிடத்துல அந்த பிள்ளையை கொடுத்தார். இந்த ஞானத்தை பார்த்து வேதம் சொல்லுகிறது, சாலமோனுடைய இந்த தேவ ஞானத்தை பார்த்து ஜனங்கள் பயந்து போனார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பயத்தை சொன்ன நான், இன்னும் நிறைய பயம் இருக்கு, சொல்லிட்டே வாங்க. பாவத்தின் பயம், நிர்வாணியின் பயம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம், ஒரு பெரிய சேனை கண்ட பொழுது பயம், மரணத்தை குறித்த பயம், மோசேயுடைய முகத்தை பார்க்க பயம், அப்புறம் தரிசனத்தை சொல்றதுக்கு பயம். தேவன் தன்னை விட்டு போனார் என்று சொல்லி யார் பயந்தது? சவுல் பயப்படுறார். சாலமோனுடைய தேவ ஞானத்தை குறித்து ஜனங்க பயப்படுறாங்க.
இன்னொரு வேடிக்கையான விஷயத்த பார்த்தீங்கன்னா, இயேசு சுவாமி கூடயே இருக்காங்க யாரு? சீஷர்கள். அக்கறையிலே இருக்கிறார் இயேசு சுவாமி. நீங்க எல்லாரும் படகுல போங்கன்னு சொல்றாரு. இவங்கள படகுல போறாங்க. மெயினா யாருன்னு பார்த்தீங்கன்னா பேதுரு. பெரிய அலை வருது, கப்பல் எல்லாம் ஆடுது, அப்படியே கவிழ்ந்து விழுற உடனே ஆண்டவர் அங்கிருந்து தூரத்துல இருந்து அவர் தெரிஞ்சிச்சு. பார்த்துட்டு என்ன பண்றாராம்? கடல் மீது நடந்து வராராம். ஹல்லேலூயா. எது மேல நடந்து வர்றார்? கடல் மீது நடந்து வந்த உடனே இவங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐயரே வாரும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படல. என்ன சொன்னாங்களோ? ஐயோ பேய் பூதம்னு சொல்லுவாங்க. ஆவேசம். வேதம் என்ன சொல்லுது? ஐயோ ஆவேசம் சொன்னார். யாரு? பேதுரு தான். பயந்தாங்களாம். யாரை பார்த்து? ஏசு கிறிஸ்துவை பார்த்து. ஏன் பயப்படணும்? கடல் மேல ஏதோ நடந்து வருது, ஆவிய போல வெள்ளையா ஏதோ வருது. பயந்தாங்களாம். என்ன சொல்லி? ஆவேசம் என்று பயப்படுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்தே அவர்கள் பேய் பூதம் என்று சொல்லி பயந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ. பெரிய ஜனக்கூட்டம் இருக்கு. எப்படியாச்சும் இயேசு சுவாமி நான் போய் தொட்டுடணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளோ கூட்டத்துல நெரிசத்துல எப்படியோ ஓடி போய் இயேசு சுவாமி கிட்ட போயாச்சு. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை என்ன பண்றாங்க? தொடுறாங்க. விசுவாசத்தோட தொடுறாங்க. எப்படி? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை நான் தொட்டேன்னா நிஜமாவே சுஸ்தமாவேன்னு சொல்லி வஸ்திரத்தின் தொங்கலை தொடுறாங்க. தொட்ட உடனே அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது. அப்பொழுதே அவருடைய உதிரல் நின்று போயிடுச்சு. இந்த பீரியட்ஸ் அப்போ ஆயிட்டே இருக்கு. நல்லா யோசிக்கணும். உதிரம் நான் போயிட்டே இருக்கேன் 24 hours. என்னுடைய தாய்க்கும் அப்படித்தான் இருந்தது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் அவர்களை பத்திரமாய் ஆசீர்வாதமாய் ஒரு குறை இல்லாமல் வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாங்களும் போயிருந்தோம். இப்போ இந்த சகோதரிக்கு பாருங்க, உதிரம் அப்படியே போயிட்டே இருக்கு. ஆனால் இயேசு சுவாமி தொட்ட உடனே என்னாச்சா? அந்த உதிரல் நின்று போயிடுச்சு. அப்ப இயேசு சுவாமிக்கு தெரியுதான் தன்னிடத்திலிருந்து வல்லமை போனதையும். யார் என்னை தொட்டதுன்னு கேட்கிறாரு. யாரு? அவ்வளோ ஜனக்கூட்டம், எவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, ஆயிரக்கணக்கில் வச்சுக்கோங்க. யார் என் வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டு? எவ்வளவு நிறைய பேர் தொட்டிருப்பாங்க, சீஷரும் தொட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா இயேசு சாமி கேட்கிறார், என்னுடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டது யார் அப்படின்னு கேட்ட உடனே இந்த ஸ்திரீ உடனே நான் தான் தொட்டேன் அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் சொல்றதுக்கே பயந்தாங்களா? ஹல்லேலூயா. தான் பெற்ற சுகத்தையும் சொல்ல பயம். சில பேர் அப்படிதான், யாரோ இங்க குதிச்சு குதிச்சு ஜெபிப்பாங்க, அவங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. ஆனா எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு சாட்சி எப்படி சாட்சி சொல்றது வெக்கமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஸ்திரீ பாருங்க, கொஞ்ச நேரம் பயந்தாங்களாம். வல்லமை புறப்பட்டு போன உடனே இயேசு சுவாமி எப்படி கேட்டாரோ தெரியாது, யார் என்னை தொட்டது அப்படின்னு கேட்டிருக்க மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு யார் என்னை தொட்டது அப்படின்னு தான் கேட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி கேட்ட உடனே இந்த ஸ்திரீ என்ன பண்ணாங்களா, கொஞ்ச நேரம் பயந்து அதுக்கப்புறம் தான் சொல்றாங்க, நான் தான் தொட்டேன்னு சொல்லி. அப்ப இயேசு சுவாமி சொல்ல, உன் விசுவாசம் பெரியது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற பயம் என்ன? தேவ ஞானத்தை குறித்த பயத்தை பார்த்தோம். இயேசு சுவாமியை குறித்து என்னவா? ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள் பார்த்தோம். 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாங்க? தன்னுடைய சுகத்தை, தான் பெற்றுக்கொண்ட அதிசயத்தை, அற்புதத்தை கூட சொல்ல அவங்க என்ன பண்ணாங்களாம்? பயந்தாங்க. இன்னொரு விஷயம், வேதத்துல ஒரு வாலிபன் மரித்து போறான். அவன் ஒரு தாய்க்கு, அந்த தாய்க்கு ஒரே மகன், தாயார் நின்று அழுறாங்க. அவங்க இயேசு சுவாமி கிட்ட கேட்கவே இல்லை, எனக்கு ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனா இயேசு சுவாமி என்ன பண்ணாரு? கேட்காத அவர்களிடத்துல போய் அந்த வாலிபனுடைய பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்துருன்னு சொன்னார். அவன் என்ன பண்ணாராம்? உடனே எழுந்துட்டான். அந்த தாய் கேட்கவே இல்லை. வசனத்தை நீங்க வேணா வாசிச்சு பாருங்க, லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இப்படியா இருக்குது. ஆனா இயேசு சுவாமி தொட்ட உடனே, எழுந்துருன்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். அதை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் பயம். திருப்பி பேய் தான் ஏஞ்சி வந்துருச்சோ என்னமோ. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கூட சில நேரத்துல அப்படிதான். ஹல்லேலூயா. இப்ப இவங்க எதுக்காக பயப்படுறாங்களா? இயேசு சுவாமி செய்த அற்புதத்தை கண்டு வாலிபன் எழுந்தது கூட பார்த்து என்ன பண்றாங்களா? பயப்படுறாங்க. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்ல ஒரு சம்பவம் இருக்கு, 5ஆவது அதிகாரத்துல. அனனியா சப்புரா, இது நல்லாவே தெரியும். தன்னுடைய காணியாட்சி நிலத்தை அவங்க விற்கிறாங்க. ஆண்டவருக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு நிபந்தனை, எல்லாவற்றையும் கொடுக்கணும்ன்றதான் நிபந்தனை. ஆனா அனனியா என்ன பண்றாரு? ஒரு பங்கை மட்டும் வஞ்சிக்கிறார். ஒன்ன எடுத்துட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்த உடனே ஆண்டவருடைய சீஷர் டைரக்டா கேட்கிறார், நீ எடுத்துக்கின. ஆண்டவர் பார்த்தார், கேட்டுட்டே இருக்கிறார். கேட்டுட்டே இருக்கிறப்போ அனனியா என்ன பண்றாரு? அங்கே விழுந்து மரித்து போனான். அதை பார்த்த உடனே தன்னுடைய மனைவிக்கும் அங்கிருந்த ஜனங்களுக்கும் என்ன வந்துச்சா?
பெரிய பயம் வந்துச்சு. என்ன வந்துச்சு? பெரிய ஒரு பயம் வந்துச்சு. இப்போ நான் உங்களுக்கு அநேக பயத்தை குறித்து நான் சொன்னேன். என்னோட கூட திருப்பி ஒரு முறை சொல்லுங்க. முதல்ல என்ன பயம்? நிர்வாணியின் பயம். ரெண்டாவது என்ன பயம்? மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். மூணாவது என்ன பயம்? சேனை குறித்த பயம். நான்காவது மரணத்தை குறித்த பயம். ஐந்தாவது மோசேயுடைய முகத்தை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள். ஆறாவது என்ன பார்த்தோம்? தரிசனத்தை சொல்ல யார் பயந்தது? சாமுவேல் பயந்தார். சவுல் என்னத்துக்கு பயந்தாரு? ஆண்டவர் என்னை விட்டு போய்விட்டாரேன்னு சொல்லி அழுது பயந்தார். அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய அனந்த ஞானத்தை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் சாலமோனை பார்த்து என்ன பண்ணாங்களா? பயந்தாங்க. அடுத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணாங்க ஜனங்க? ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். அடுத்து என்னன்னு பார்த்தோம்? ஸ்திரீ, பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு என்ன வந்துச்சு? சுகம் வந்த பொழுதும் அதை சொல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க? சொல்றதுக்காக பயப்படுறாங்க. அடுத்து என்ன பார்த்தோம்? மரித்த வாலிபன் எழுந்த பொழுது ஜனங்கள் எல்லாருக்கும் என்ன வந்துச்சா? பயம் உண்டாச்சு. அடுத்து அனனியா காணிக்கை அவன் என்ன பண்ணான்? ஒரு பங்கை எடுத்துக்கொண்டது நிமித்தம் அவன் அந்த இடத்துல மரித்து போகிறான். மரித்து போன உடனே அங்க கேட்கிறாங்க, சீஷர் என்ன பண்ணான்? நீ எடுத்துக்கொண்டாய் அப்படின்னு பேசிட்டே இருக்கிற பொழுது அவர் அங்கே விழுந்து மரித்து போனதை பார்த்து மனைவிக்கும் அங்க இருக்கிற ஜனங்களுக்கும் என்ன வந்துச்சா? ஒரு பெரிய பயம் வந்துச்சு. இன்னும் அநேக பயம் இருக்கு. சொல்லணும்னா நான் 10 மணிக்கு தான் முடிப்பேன். எத்தனை பேர் வாஞ்சியா இருக்கீங்க கேட்கறதுக்கு? ஹல்லேலூயா. பரவாயில்ல, 4 பேர் கை தூக்குறீங்க. தேங்க் காட். பயத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்ப நான் கொஞ்சம் சிம்பிளா பேசுறேன். வேதத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தில் இருக்கிற அநேக காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசணும். இப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னா, இப்ப நான் அதுக்கு முன்னாடி உங்களை கேட்கிறேன், எத்தனை பேருக்கு இன்னைக்கு பயமே இல்லை? இப்பதான் நான் மெசேஜ்க்கு வரேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பயம் இல்லை? ஏதோ ஒரு பயம் இருக்கும். பயமே இல்லைன்னு சொல்லி யாருமே இங்க இருக்கவே, உங்களுக்கு பயமே இல்லைன்னா இங்க வந்திருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பயம். அந்த பயத்துக்கு நீங்க பயம்னு பேர் வைக்கலனாலும் அதுக்கு தேவைன்னு பேர் வைக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ பயம் அப்படின்னு சொன்னா அது எதை குறிக்கிறது? இயேசு சுவாமி தெளிவா ஒரு இடத்துல கேட்கிறார், சீஷர்கள் இடத்துல தான் கேட்கிறார். என்னன்னு கேட்கிறாருன்னா, ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதே சீஷர்கள் கடல்ல பிரயாணம் பண்றாங்க. பலத்த காற்று அடிக்கிறது. என்ன பண்ணுதா? பலத்த காற்று அடிக்குது. ஏசாமி எங்க இருக்கிறாரு? கப்பல்ல அடித்தட்டுல தூங்கிட்டு இருக்காரு. வசனத்தை விட்டுருங்க, என்ன பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு சுவாமி எங்க இருக்கிறாரு? படகுலே தான் இருக்காரு. அடித்தட்டில் தூங்கிட்டு இருக்காரு. மேல சீஷர்கள் எல்லாம் இருக்காங்க. பலத்த சுழற்காற்று வந்த உடனே படகு ஆடுது. ஆடின உடனே ஆண்டவரே, ஐயரே, நாங்க செத்து போறோமே கூக்குரல் இட்ட உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறாரு அவங்க கிட்ட, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து அதே கேள்வி கேட்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? இப்ப அவங்க பயந்தாங்கன்னா கேள்வியை கேட்ட ஆண்டவர் அங்கே பதிலையும் கொடுத்துட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமும் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தான், வேதத்தை பிடித்து வாசிக்கிறவர்கள் தான், ஜெபிக்கிறவர்கள் தான், உபவாசிக்கிறவர்கள் தான், ஆராதிக்கிறவர்கள் தான். ஆனாலும் நமக்குள்ள என்ன இருக்கா? பயம் இருக்கு. ஆனா ஆண்டவர் அதை தான் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? காற்றையும் கடலையும் பார்த்து என்ன பண்ணாரா? இறையாதே அமைதலா இருன்னு சொன்ன உடனே அவைகள் என்ன பண்ணிட்டா? கீழ்ப்படிஞ்சிச்சான். உடனே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. ஹல்லேலூயா. அந்த யாரோ எப்படிப்பட்டவரோ இயேசு கிறிஸ்து உன்னோடு இருப்பார் என்று சொன்னால் நாம ஏன் பயப்படணும்? ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிற ஒரு விஷயம், உங்களை பார்த்து கேட்கிற ஒரே ஒரு விஷயம், என் மகனே, என் மகளே, நீ ஏன் பயப்படுகிறாய்? ஹல்லேலூயா.
நீ ஏன் பயப்படுகிறாய்? பயம் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயம் என்ன பண்ணும்? ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளை முடமாக்கிவிடும். இங்கிலீஷில் அழகாக சொல்லணும்னா நம்மளை பேரலைஸ் பண்ணிடும். ஒரு பயம் மட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்துச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? வீட்டில் ஒரு இடத்துல முடங்கிடுவான், அமைதியாயிடுவான், யார்கிட்டயும் பேச மாட்டான். இன்னைக்கு பெற்றோர்களாக இருந்தால் அவங்களுடைய பிள்ளைகளை கவனிங்க. திடீர்னு அவங்க அமைதியாக போய் உட்கார்றாங்களா? there is a reason. உன் கணவன் திடீர்னு அமைதியாயிட்டாரா? ஏதோ ஒரு பயம். உன்னுடைய மனைவி தேவையில்லாமல் சைலண்டாக திடீர்னு அவங்களுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே மாறுதுன்னா பயம் ஒரு மனுஷனை என்ன பண்ணுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உலகத்திற்குரிய காரியங்களிலும் ஈடுபாடு இல்லாமல் ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்? ஸ்பிரிச்சுவல் பிசிக்கல் பேரலிசிஸாக அவனை மாற்றிடுவான். ஏன் இது அப்படி பண்ணுதுன்னா, இந்த பயம் யாருக்குரியது? ஒரு மனுஷனுக்கு. இப்போ உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி என்ன தெரியுமா வரும்? ஆண்டவரே இல்லை சொல்லியிருப்பீங்க எல்லாரும். இங்கே முக்காடு போட்டு உட்காந்தாலும் ஆவிக்குள்ள எங்கே குதிச்சாலும் சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் உழுந்து சிரிக்கிறேங்க. தேங்க் காட். அவர் இல்லவே இல்லை, அவர் கண்ணெல்லாம் கிடையாது. நிறைய பேர் திருப்பி சிரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்னது? அவர் இல்லை, ஆண்டவர்னு ஒருத்தர் கிடையவே கிடையாது. அவர் இருந்துதான் எனக்கு நடக்குமா இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க தானே? அப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன? உன்னுடைய பயம். ஹல்லேலூயா. உன்னுடைய பயம் தான் அதை சொல்ல வச்சுச்சான். பயம் ஒரு மனுஷன் என்ன பண்ணும்? ஆண்டவர் இல்லைன்னு சொல்ல வைக்கும். நீ கேட்ட எல்லா வார்த்தையும் இன்னைக்கு கேட்ட ஆசீர்வாதத்தோடு தெம்போடு நீ போவான, உனக்கு கொஞ்ச நேரத்துல அந்த பயம் என்ன பண்ணும்? இந்த வார்த்தை பலிக்காது, இந்த வார்த்தை நடக்கவே நடக்காது. நிறைய பேர் சொல்றாங்க ஒன்னும் நடக்க போறது இல்லை. உனக்காக ஆயத்தப்படுத்த இந்த வார்த்தைக்காக நிறைய பேர் ஜெபிச்சிருப்பாங்க, அந்த ஊழியக்காரருக்காக ஜெபிச்சிருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தையிடத்துல கொடுக்கிற பொழுது அதை நீ ஆவியோடு பெற்று கொண்டிருப்பாய். ஆனா அது செயல்படாமல் போவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உனக்குள்ள இருக்கிற பயம். அதுதான் ஆண்டவர் கேட்டாரு, நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? ஹல்லேலூயா. இப்ப நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, நான் ஏன் ஆண்டவர் பயப்படக்கூடாது? God has an answer. கடவுளுக்கு இது அதுக்கான பதில் இருக்கு. என்ன பதில் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல், ஹல்லேலூயா, எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறாரா? நான் உங்களுக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறேன்? பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலனும், சொல்லுங்க, பலனும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன். எத்தனை பாருங்க, ஒண்ணும் இல்லை. அந்த ஆவியானவர் இருந்தா என்ன இருக்குதா? முதல்ல பலன். ஹல்லேலூயா. முதல்ல என்ன இருக்குதா? பலன். ரெண்டாவது என்ன? அன்பு. மூணாவது என்னவா? தெளிந்த புத்தி. ஆண்டவர் சொல்றார், அப்ப நான் உங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறேன்னு சொன்னா, அப்போ உனக்குள்ள பயத்தின் ஆவி இருக்குதுன்னு சொன்னா, ஆண்டவர் கொடுக்கிறது பயமில்லாத ஆவி. பயத்தின் ஆவியை கொடுப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசாசு. ஹல்லேலூயா. பயத்தின் ஆவி, பயம் யாருக்கு இருக்கோ அவனுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒளிந்து செயல்படுகிற பிசாசின் ஆவி. ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சுவாமி உலகத்துல பிறந்துட்டாரு. முதல் தேவதூதர்கள் என்ன பண்றாங்க? நற்செய்தியை கொண்டு வராங்க. இயேசு சுவாமி உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறான்னு அவங்க சொல்லல. லூக்கா 2:10 எப்படியாய் சொல்லுகிறது? நீங்கள் பயப்படாதிருங்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்காக, சொல்லுங்க, இப்ப மாத்தி சொல்லுங்க, எங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நற்செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, பயப்படுற நீ பயப்படாத. ஹல்லேலூயா. அதுதான் நற்செய்தி. ஏன் இயேசு சுவாமி பிறந்திருக்கிறாரு? பயத்தில் இருக்கிற உன்னை விடுவிக்கும்படியா இயேசு சுவாமி பிறந்தார். ஹல்லேலூயா. ஆனா நாம இன்னைக்கு பயப்படுறது பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பயம். இப்ப நான் சொன்ன பயம் என்பது யார் கொடுத்தது?
பிசாசு கொடுக்கிற ஒரு காரியம். கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? பயமில்லாத ஆவியை கொடுத்திருக்கிறார். அன்புள்ள ஆவியும் பலனுள்ள ஆவியும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியும் கொடுத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, நான் உங்களுக்கு திரும்பவும் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். அப்ப அந்த ஆவிக்கு 4 ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னவா? அன்புள்ளவர்களாய் மாற்றும், பலனுள்ளவர்களாய் மாற்றும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் மாற்றும். எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு குவாலிட்டிஸ் உனக்கு கொடுக்கிறது தான் அந்த ஆவி. எந்த ஆவி? கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் உனக்குள்ள பயம் இருக்குன்னு சொன்னா இது எதுவுமே நடக்காது. உனக்கு பலன் இருக்காது. நீ உன்னுடைய குடும்பத்திலே அன்பு கூற முடியாது. சில பேர் இருப்பாங்க, யாரையும் எனக்கு பிடிக்காது, குடும்பத்தில் நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன். அப்படியே இருக்கட்டும், நல்லா புரிந்துக்குங்க. அவங்க யாரு? பிசாசின் ஆவியை உடையவர்கள். ஹல்லேலூயா. அது யாராயிருந்தால் அன்பு எங்க இல்லையோ அங்க என்ன இருக்குது? கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரா? நான் உங்களுக்கு திரும்பவும் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன். அந்த ஆவியை கொண்டு நீங்க என்ன பண்ணலாமா? அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம். அப்ப எனக்குள்ள பயத்தின் ஆவி இருக்குதுன்னு சொன்னா யாருடைய ஆவி இருக்குதா? பிசாசு. பயத்தை கொடுக்கிறவன் யார்? பிசாசு. அதனாலதான் இயேசு சுவாமி பிறந்தப்ப பயப்படாதே என்ற வார்த்தை உனக்காக ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் நான் சொல்றேன், இந்த பிசாசை குறித்து இன்னும் பயம் நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசு 2 வாட்டி தோத்து போனான். ஹல்லேலூயா. எத்தனை வாட்டி? 2 வாட்டி. இன்னைக்கு 3வது வாட்டி நம்ம தோக்கடிக்க போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? 3 ways I'm just going to tell you. 2 வாட்டி தோத்துட்டான். ஹல்லேலூயா. நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லுங்க எல்லாரும், நீ 2 வாட்டி தோத்துட்ட. சொல்லுங்க, நீ 2 வாட்டி தோத்துட்ட. இன்னைக்கு 3வது வாட்டி தோக்க போறேன். தைரியமா சொல்லணும். ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக ஆண்டவர் இவனை எங்க தோற்கடித்தார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த வசனத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குறிச்சுக்கோங்க, யாரும் இப்ப தேட வேண்டாம், என்ன பாருங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் என்ன பாருங்க, இதுக்குதான் வசனமே சொல்றது. அப்பதான் சின்சியரா பைபிளை படிப்பாங்க சில பேர். ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? 12:8. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு. சொல்லுங்க, உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு. அதுல நீங்களும் நானும் மிஞ்சி இருக்கிறோமா? இல்ல. ஹல்லேலூயா. உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு. பிசாசு ஆகிய சாத்தான் 2வது பேர் அங்கே. 3வது பேர் அவன் பழைய பாம்பா. எத்தனை பேர் வருது பாருங்க அந்த ஒரு வசனத்துல. 4வது பேர் பாத்தீங்கன்னா அவன் பெரிய வலு சர்ப்பமாம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கொடுத்திருக்குதாங்க பைபிள்ல? உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிறவன், அவன் பிசாசுன்னு சொல்லுது வசனம், அவன் சாத்தான் சொல்லுது வசனம், அவன் பழைய பாம்பு என்று சொல்லுகிறது வசனம். 5வது அவன் பெரிய வலு சர்ப்பம். சொல்லுங்க எல்லாரும், பெரிய வலு சர்ப்பம். ஐயோ, அவங்க ரொம்ப பெருசா இருக்காங்களே, ரொம்ப பணக்காரா இருக்கலாம், எப்படியானா இருக்கட்டும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, மோசம் போக்குகிற பிசாசானவன், சாத்தானானவன், பழைய பாம்பாகியவன், பெரிய வலு சர்ப்பமாகி இவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து என்ன பண்ணப்பட்டானா? தள்ளப்பட்டான். வசனம் சொல்லுகிறது, மிகாவேலும் அவனுடைய தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு கூட என்ன பண்ணாங்களா? யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சா? யுத்தத்திலே தோற்று போனது நிமித்தம் பெரிய பாம்பாகி இந்த சாத்தானை ஆண்டவர் என்ன பண்றாரா? மேல இருந்து கீழே தள்ளி விடுறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நான் ஏற்கனவே சொன்னேன் நீ 2 வாட்டி விழுந்துட்டேன்னு சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க என் கூட, நீ ஏற்கனவே 1 வாட்டி விழுந்த இல்ல. ஹல்லேலூயா. மேல இருந்து கீழே தள்ளினோடனே இவர் என்ன பண்றாரு? வசனம் அப்படியே கண்டினியூஸா படிச்சுட்டு வந்தீங்கன்னா, மேல இருந்து கீழே விழுந்த இந்த பெரிய வலு சர்ப்பம் என்ன பண்ணுச்சான்? தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு, மேல இருந்து கீழே வந்தோடனே ரொம்ப நாள் இங்க தாக்கு பிடிக்க முடியாது,
அப்ப எவ்வளவு இருக்குதா? கொஞ்ச காலம் மாத்திரம் அவனுக்கு இருக்கிறது என்று அறிந்து கொண்டு அவன் என்ன பண்றானா, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் வஞ்சிக்க அவன் ஆரம்பிக்கிற பொழுதுதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, இந்த உலகத்திலே நமக்காக ஜனித்தார். அப்பதான் இந்த வார்த்தை உண்டாயிற்று, இதோ நீங்கள் பயப்படாதிருங்கள், கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப இந்த கிறிஸ்துவானவர் என்ன செய்யறாரு, இந்த பிசாசின் தலையை எங்க நசுக்கிறாரா, சிலுவையிலே நசுக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ என்று கெர்ஜித்து திரிகிற இந்த பிசாசை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஆதியாகமம் 3:15 எப்படியாய் சொல்லுகிறது, உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் என்ன பண்ணுவாரா, உன் தலையை குதிகாலிலே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி செஞ்சாரா? எங்க செஞ்சாரு? சிலுவையில செஞ்சாரா இல்லையா? செஞ்சார். இப்ப எத்தனை வாட்டி விழுந்து போனா? பிதாவானவர் பரலோகத்திலிருந்து ஏற்கனவே தள்ளிட்டாரு. உலகத்துல அநேகரை துன்பப்படுத்தணும்னு சொல்லி அவன் துன்பப்படுத்துறான். ஆனாலும் அவரை எப்படி ஆகிலும் அழிக்க வேண்டும், அவன் மனுஷர்களுக்கு கொடுக்கிற பயத்தை ஆண்டவர் என்ன பண்ணும், முறிக்கணும்ன்றதுக்காக இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே அனுப்பி நற்செய்தியாய் நீங்கள் பயப்படாதிருங்கள், இரட்சகர் உங்களுக்காய் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் எப்படி ரட்சித்தாரா, இந்த பிசாசை அவனுடைய தலையை சிலுவையிலே மறித்து என்ன பண்ணாரா, நசுக்கி போட்டார். இதுதான் வசனம். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சொல்லுங்க எல்லாரும், உலகத்திலே எனக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். ஏன் சொன்னா, இயேசு சுவாமி 2000 வருஷங்களுக்கு முன்பதாகவே உலகத்தை என்ன பண்ணாரா, ஜெயிச்சிட்டார். ஏன் உலகத்தை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா? வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏன் இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிக்கணும் தெரியுமா? மேல இருந்து கீழே விழுந்தவன், உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு உலகத்தையே தன்னுடைய பிடியில் எடுத்துக்கொண்டது நிமித்தம் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரா, உலகத்தை நான் ஜெயித்தது நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க, பயப்படாது. உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு, உபத்திரவம் உண்டு, ஆனாலும் என்ன பண்ணுங்க, திடன் கொள்ளுங்க. ஏன் சொன்ன, நான் என்ன பண்ணிருக்கிறேன், உலகத்தை ஜெயித்தேன். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். இப்ப பயத்தை குறித்து நான் உங்களோடு பேசினேன். வேதத்தில் அநேக பயத்தை குறித்து பேசினேன். உங்களுக்குள் இருக்கிற பயம் என்று சொல்லி நான் பேசினேன். இந்த பயத்து நிமித்தம் நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செயலிழந்து போயிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த பயம் என்ன பண்ணுதா, ஆண்டவரை விசுவாசிக்க கூடாதபடிக்கு. பயம் யார்கிட்ட இருக்கோ, வேதம் சொல்லுகிறது, அவனிடத்தில் ஆண்டவருடைய அன்பு பூரணமா இல்லை. பயம் ஆண்டவருடைய அன்பை புறம்பே தள்ளும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது நிமித்தம் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை 3 விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. என் மகனே மகளே, பிசாசு நான் ஏற்கனவே 2 வாட்டி தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க மறுபடியும், 2 வாட்டி உன்னை தள்ளிட்டாங்க. சொல்லுங்க. 1 வாட்டி பிதா தள்ளிட்டாரு, 2வது வாட்டி குமாரன் தள்ளிட்டாரு, 3வது வாட்டி நான் தள்ள போறேன். உங்க பேரை சொல்லுங்க. 3வது வாட்டி அருண் தள்ள போறேன். உங்க பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? நிஜமாவே ரெடியா இருக்கீங்களா? 3வதாக வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் தாமே, சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழாக சீக்கிரமாய், வசனம் சீக்கிரமாய், சமாதானத்தின் தேவன் தாமே என்ன பண்றாரா, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன பண்ணுவாரா, நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த விதமான பயத்தை பிசாசு உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருந்தாலும் சரி, அது நோயா இருக்கலாம், இல்ல பொருளா இருக்கலாம், இல்ல மனுஷனா இருக்கலாம், இல்லை மரணமா இருக்கலாம், எப்படிப்பட்ட பயமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, அந்த பிசாசை நான் 2 முறை தள்ளி இருக்கிறேன். ஹல்லேலூயா. தள்ளப்பட்டவனை பார்த்தா இவ்வளவு பயப்படுறீங்க என் பசங்களா? ஹல்லேலூயா.
அவனை பெருசா நினைச்சிட்டோம் நம்ம. ஹல்லேலூயா. அவனை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். நீங்களே ஏன் தெரியுமா பயந்துட்டீங்க? அவனை பெருசா நினைச்சிட்டீங்க. என்கிட்ட பவர் இல்லை, என்கிட்ட வல்லமை இல்லை, எதுவுமே வேண்டாம், இயேசுவின் நாமம் போதும். ஹல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு தான் இயேசு சுவாமி சொல்றாரு, இன்றைக்கு சீக்கிரத்திலே பிசாசை உங்கள் காலின் கீழே என்ன பண்ணுவாரா? நசுக்கி போடுவார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்படி எழுந்து நில்லுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம் வசனத்தை எப்படி கேட்டோமோ அதன்படியே ஆண்டவர் இந்த நாளிலே செய்ய அவர் வாஞ்சிக்கிறார். எல்லாரும் என்னோடு கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பயத்தில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட பயத்தை பிசாசு உங்கள் இருதயத்தில் விதைத்திருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அநேக நாட்களாய் இருக்கிற பயம், அநேக வருஷங்களாய் இருக்கிற பயம். நான் ஆண்டுடைய வார்த்தை இன்னும் முடிக்கவே இல்லை. நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் இருதயத்தில் அப்படியே அது எழுதப்படும். ஹல்லேலூயா. அதற்கு இடம் கொடுங்க. நான் இன்னும் மெசேஜை முடிக்கவே இல்லை. இன்னும் 5 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் இடைப்பட போகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். கண்களை மூடி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பயத்தை ஆண்டவருக்கு முன்பாக வையுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பெரிய வலு சர்பம் அவன் கீழே தள்ளப்பட்டான். ஹல்லேலூயா. பெரிய வலு சர்பம். வசனத்தை பாருங்க. பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பம். உடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய வலு சர்பமா இருந்தாலும் மகனே மகளே, ஆண்டவர் அவனை கீழே தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நான் எதற்காக வாழ வேண்டும்? நான் எதை நம்பி வாழ வேண்டும்? இனி என் முகாந்திரமே இல்லை என்று சொல்லி அனுதினமும் மறிப்பதற்காக நீ எத்தனைப்படுவாய் என்றால் கர்த்தரனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ பயப்படுகிற காரியம் அது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்பத்தை நான் அந்த நாட்களிலேயே கீழே தள்ளிவிட்டேன் என்று சொல்லி சொல்லுகிறார். உலகத்திலே இருக்கிற அவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். உனக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்காமல், திரும்பவும் பயப்பட வேண்டும் என்கிற ஆவியை கொடுக்காமல், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எதற்காய் கொடுத்தார்? ஹல்லேலூயா. அவரை அப்பா என்று கூப்பிடு. இந்த நேரத்தில் அப்பா என்று கூப்பிடு. உனக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இனி எத்தனை நாட்கள் மனுஷனுக்கு பயந்து நீ வாழ போகிறாய்? இனி எத்தனை நாட்கள் மரணத்திற்கு பயந்து நீ வாழ போகிறாய்? இனி எத்தனை நாட்கள் வியாதிக்கு பயந்து நீ வாழ போகிறாய்? இனி எத்தனை நாட்கள் கடனுக்கு பயந்து நீ வாழ போகிறாய்? இனி எத்தனை நாட்கள் உன்னை ஒடுக்கின பாவத்திற்கு நீ பயந்து நீ வாழ போகிறாய்? இனி எத்தனை நாட்களுக்கு உன் வீட்டிலே தனித்து மூலையிலே உட்கார்ந்து நீ அழப்போகிறாய்? இனி எத்தனை நாட்கள் உன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியாமல் கண்ணீரோடு நீ ஜெபிக்க போகிறாய்? கர்த்தரனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீர் எனக்கு பயத்தின் ஆவி கொடுக்கல ஆண்டவரே. அப்பா பிதாவை என்று கூப்பிடும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்தீரே ராஜா. அந்த ஆவியை கொண்டு சுவாமி நான் உம்மை கூப்பிடுகிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறேன். கூப்பிடுங்க. வசனம் சொல்லுகிறது, குமாரன் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நீங்கள் பொல்லாப்புக்கு பயந்தது போதும். கர்த்தர் சொல்லுகிறார், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் இனி பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் சொல்லுகிறதே சுவாமி. கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் ரட்சிப்பு, நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜீவனின் பலன். எத்தனை நாட்கள் உன் வியாதிக்கு நீ பயப்படுவாய்? பயப்பட வேண்டாம். உன்னுடைய ஜீவன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஜீவனின் பலனானவர்
உன்னுடைய ஜீவன் பலனடையும்படியாய், உன்னுடைய ஆயுசு நாட்கள் பலனடையும்படியாய், உன் வியாதிகள் நீங்கி நீ சுகமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் வெளிச்சம் அவர், என் ரட்சிப்பின் பங்கு, என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் ஜீவனின் பலனானவர். நான் யாருக்கு பயப்படுவேன்? ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அநேகர் மனுஷரை குறித்து பயப்படுகிறீர்கள். அந்த பயத்தை கர்த்தர் அந்த நேரத்தில் நீக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர்களும் உங்களைப் போல மனுஷர்கள் தானே. அவரிடத்தில் ஒருவேளை பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வாய் இருக்கலாம், அவருடைய சொற்கள் உங்களை தாங்க கூடாததா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த மனுஷனை நீ எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. மாம்சமான மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பலன் கொண்டு நீ திடமனதாயிரு. அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பலன் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. இனி நீ அவர்களுக்கு பயப்படவே வேண்டாம், அவளுக்கு திகைக்க கூட வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறவர். உன்னை விட்டு அவர் ஒரு நாளும் விலகுவதில்லை. உன்னை இனி கர்த்தர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. பலன் கொண்டு திட மனதா இரு, பலன் கொண்டு திட மனதா இரு. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, அன்புள்ள சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீயோ பயப்படுகிறாயே, பயப்படாதே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் எங்களை பிடித்த பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விரட்டுகிறோம். இயேசுவின் பிள்ளைகளை பிடித்திருக்கிற பயத்தை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விரட்டுகிறோம். சுவாமி, வசனம் சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற நேரம். ஹல்லேலூயா. கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் உங்களுக்காய் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுகிறார், பெரிய வலு சர்பத்தை நான் தள்ளிவிட்டேன். பிசாசின் தலையை நான் சிலுவையில் நசுக்கி விட்டேன். அவனுடைய தலையை நசுக்கி உன் பயத்தை நீக்கும்படியாக என்னுடைய சரீரம் முழுவதும் ரத்தத்தினாலே நான் குலைத்துக் கொண்டேன். இன்றைக்கு அந்த சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்க போகிறார். சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்க போகிறார். எந்த பயம் உங்களை நசுக்கி கொண்டிருக்கிறதோ அவைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், அவைகளை நசுக்குகிறவர்கள் நீங்கள் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாய் இறங்குகிற இந்த நேரத்திலே வசனத்தை கொண்டு நான் சொல்லுகிறேன், பலன் கொண்டு திடமனதா இரு. ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதா இரு. நீ அவருக்கு பயப்பட வேண்டாம், அவனுக்கு நீ திகைக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தரோடு கூட இருக்கிறார். ஆண்டவரிடத்திலே சொல்லுங்க, கர்த்தாவே, குமாரன் விடுதலை ஆக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீர். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர். எங்களோடு இந்த நாளிலே நீர் பேசினீரே சுவாமி. நான் உங்களுக்கு மறுபடியும் பயத்தின் ஆவியை கொடுக்காமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். அந்த ஆவி என்ன செய்யும்? பலப்படுத்தும், அன்பை உன்னிடத்திலே பெருக பண்ணும், தெளிந்த புத்தியோடு உன்னை நடத்தும். அந்த ஆவிக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க.
அந்த ஆவிக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கடைசியாய் வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதோ சத்தியத்தை உனக்கு நான் அறிவித்தேன். சத்தியத்தை கர்த்தாவே நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. இந்த அரை மணி நேரம் சத்தியத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், இதோ அவை உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும் ராஜா, விடுதலை உண்டாகட்டும் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவரே, சத்தியத்தை தெரிந்து கொண்ட இந்த ஜனங்களை பயம் என்கிற ஆண்டவரே அந்த ஆயுதத்தில் இருந்து இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே விடுதலை ஆக்குவீராக சுவாமி. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி சொல்லுங்க. கர்ஜனையாய் சொல்லுங்க, கர்த்தர் என் தேவன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பிசாசை பார்த்து சொல்லுங்கள், தள்ளப்பட்டவனே, அவருடைய காலின் கீழ் நசுக்கப்பட்டவனே, உனக்கு என் மீது இனி அதிகாரமே இல்லை. சொல்லுங்க, அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, உனக்கு என் மீது இனி அதிகாரமே கிடையாது. என் பிள்ளைகள் மீது அதிகாரமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையின் மீது அதிகாரமே கிடையாது. என் குடும்பத்தின் மீது அதிகாரமே கிடையாது. என் வேலையின் மீது உனக்கு அதிகாரமே கிடையாது. என்னுடைய பணத்தின் மீது உனக்கு அதிகாரமே கிடையாது. எனக்கு வறுமை கொடுக்க முடியாது. இனி உனக்கு எந்த அதிகாரமும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இனி அதிகாரம் முழுவதும் உங்கள் கைகளில். இந்த அதிகாரத்தின் நிமித்தம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்க வேண்டும். சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். இந்த வேளையிலே ஆண்டவர் நிரப்ப போகிறார். கர்த்தாவை நீ நிரப்பும் என்று கேளுங்க. கடைசியாய் கர்த்தாவை நீ நிரப்பும் என்று கேளுங்க. என்னை வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ பயத்தின் ஆவியை கொடுக்காமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதா புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நான் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இதோ அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியின் நிமித்தம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நாம் கர்த்தராலே நிரப்பப்பட, கர்த்தராலே நிரப்பப்பட கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் அமருகிறது. கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம், கர்த்தருடைய ஆணி பாய்ந்த கரம், கர்த்தரின் பெரிதான கரம்